திமுக நிர்வாகி அலுவலகத்தில் 8 லட்சம் பறிமுதல். வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்வதாக திமுக நிர்வாகி மீது அதிமுகவினர் குற்றச்சாட்டு. மக்பூல் அகமது செய்தியாளரிடம் மேலும் செய்திகளை கேட்டு பெறலாம். சார், என்ன ஆச்சு? ஈரோட்டில் நடந்த சம்பவம். வணக்கம் பரத் சார். தொடர்ந்து. ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி சோழர்பள்ளியில திமுக நிர்வாகி அலுவலகத்துல கட்டுக்கட்டாக 8 லட்சம் ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில அதிமுகவினர் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டதால இங்க ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலையில இருந்தே ஈரோட பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோலார் பகுதியில திமுகவின் நிர்வாகி கிரீன் பார்க் பில்டர்ஸ் அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில தேர்தல் பறக்கும் படை குழுவினர் சோதனையில ஈடுபட்ட போது இந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வெளியே சென்ற போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் யுவராஜா மற்றும் அதிமுகவினர் இங்க போராட்டத்துல ஈடுபடக்கூடிய நேரடி காட்சிகளையும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரியின் காரையும் பாத்தீங்கன்னா முற்றுகையிட்டு இருக்காங்க. அதே போல அந்த அதிகாரிகளுடைய காரையும் அதிகாரிகளையும் வழிமறித்து வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த சம்பவம் பற்றி தாலுகா காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு கைப்பற்ற பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இங்க அதிமுகவும் அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினரும் அதாவது இங்க மேற்கு தொகுதியில போட்டியிடக்கூடிய முத்துசாமிக்கு ஆதரவாக இந்த பணம் விநியோகம் அதாவது பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இங்க காவல்துறையினர் தொடர்ந்து குவிக்கப்பட்டு இந்த போராட்ட நிலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. பரத், ரைட். திமுக நிர்வாகி அலுவலகத்தில் 8 லட்சம் பறிமுதல். வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்வதாக திமுக நிர்வாகி மீது அதிமுகவினர் குற்றச்சாட்டு. மக்பூல் அகமது செய்தியாளரிடம் மேலும் செய்திகளை கேட்டு பெறலாம். சார், என்ன ஆச்சு? ஈரோட்டில் நடந்த சம்பவம். வணக்கம் பரத் சார். தொடர்ந்து. ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி சோழர்பள்ளியில திமுக நிர்வாகி அலுவலகத்துல கட்டுக்கட்டாக 8 லட்சம் ரூபாய் வரை பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில அதிமுகவினர் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டதால இங்க ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தமிழகத்துல பாத்தீங்கன்னா சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலையில இருந்தே ஈரோட பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோலார் பகுதியில திமுகவின் நிர்வாகி கிரீன் பார்க் பில்டர்ஸ் அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில தேர்தல் பறக்கும் படை குழுவினர் சோதனையில ஈடுபட்ட போது இந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மேலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வெளியே சென்ற போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் யுவராஜா மற்றும் அதிமுகவினர் இங்க போராட்டத்துல ஈடுபடக்கூடிய நேரடி காட்சிகளையும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரியின் காரையும் பாத்தீங்கன்னா முற்றுகையிட்டு இருக்காங்க. அதே போல அந்த அதிகாரிகளுடைய காரையும் அதிகாரிகளையும் வழிமறித்து வாக்குவாதத்துல ஈடுபடக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த சம்பவம் பற்றி தாலுகா காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சம்பவ இடத்திற்கு கைப்பற்ற பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இங்க அதிமுகவும் அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினரும் அதாவது இங்க மேற்கு தொகுதியில போட்டியிடக்கூடிய முத்துசாமிக்கு ஆதரவாக இந்த பணம் விநியோகம் அதாவது பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில இங்க காவல்துறையினர் தொடர்ந்து குவிக்கப்பட்டு இந்த போராட்ட நிலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. பரத், ரைட். தகவல்களுக்கு நன்றி. நான் அதான் நீங்க சொன்ன விஷயம் தான் இங்க மறுதளிச்சு இங்க நம்ம பார்க்கிறோம்.